வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் மைனாரிட்டி சேர்மன் மீது 20 கோடி ஜிஎஸ்டி மோசடி, கொலை மிரட்டல் என அடுக்கடுக்காக புகார் அளித்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நீலிக்கொள்ளை பகுதியை சேர்ந்த முகமது முஜமில் வாணியம்பாடியை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் சேர்மன் அஸ்லாம் பாஷாவிடம் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் முகமது முஜமில் ஆதார் மற்றும் பான் கார்டை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் கம்பெனி நிறுவி அதன் மூலம் 20 கோடிக்கு வரி மோசடி செய்ததாக தெரிகிறது. இதனால் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என ஆவணம் முகமது முஜமில் வந்துள்ளது. இதுகுறித்து அஸ்லாம் பாஷாவிடம் கேட்கும்போது இதெல்லாம் கேட்கக்கூடாது, வேலை செய்யும் ஆள் நீ என கூறி மேலும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் மனமுடைந்த முகமது முஜமில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மேலும் அதேபோல வாணியம்பாடி ஷாஜித்திரு பகுதியை சேர்ந்த முகமது காசிப் என்பவர் ஜிஎஸ்டி மோசடியில் அஸ்லாம் பாஷா ஈடுபட்டதாக புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி அடுத்த செங்கன் திப்பு சுல்தான் தெரு பகுதியை சேர்ந்த பஸ்லு என்ற நபரும் அஸ்லாம் பாஷா என்னை அலுவலகம் அழைத்து கத்தி காட்டி மிரட்டினார்கள் என கூறி புகார் அளித்தார். மேலும் முன்னாள் காங்கிரஸ் மைனாரிட்டி சேர்மன் அஸ்லாம் பாஷா மீது அடுக்கடுக்காக புகார் அளித்த நிலையில் 3 பேர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ். முன்னாள் காங்கிரஸ் சிறுபான்மைத்திறர் அஸ்லாம் பாஷாவோட 14 வருஷமாக கட்சி பண்ணிட்டு நான் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ இருக்கிறப்போ என்னுடைய ஆவணங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்ன செக் புக் அவர் வந்து லோன் வாங்கி தரேன்னு சொல்லி கேட்டு என்கிட்ட வாங்கியிருந்தார். அது போல இந்த ஃபோரம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி பெரிமேட் சென்னையிலேருந்து அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. கடந்த 2020 எனக்கு ஜிஎஸ்டிலேருந்து 20 கோடி ரூபாய் வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டு நோட்டீஸ் வந்துச்சு. அது போய் கேட்குறப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் வந்து 2020 வந்து நான் வந்து வேறு ஒரு வேலை இன்ஃபோர்ட் ஹோட்டல் சொல்லி போட்டு ஜென்ரல் மேனேஜரை நான் போட்டு கொடுத்தேன். போஸ்டிங்கில் வேலை செய்ய சொன்னாங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கலைன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் கேட்ட போப்போ நீ வேலைக்கார மாதிரி வேலைக்கார மட்டும் இருக்கணும், நீ ஏதாவது வெளியே போய் இது மாதிரி சொன்னால் உனக்கு வந்து முடிச்சு விட்டுருவேன், என்னோட செல்வாக்கு தெரியாது அப்படின்ட்டு. நான் மைனாரிட்டி சேர்மன் இதனால நான் உயிருக்கு பயந்து அவ்வளோ நாளாக வந்து சும்மா இருந்தேன். எனக்கு வந்து மணல் வலிச்செல்லாம் வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஆளால் வச்சு வந்து கொலை மிரட்டல் சொல்கிறது, தெரியாமல் நம்பர் வச்சுட்டு ஃபோனில் நைட் மூலமாக டார்ச்சர் பண்ணுறது. டேய் அஸ்லாம் பாஷா ஒன்று தெரிய மாட்டா, அவர் ஆளால் வச்சு வந்து வீட்டில் வராமல் வந்து உனக்கு ஸ்கெட்ச் போடுறது இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதனால வந்து எனக்கு பயந்து மக்களை வந்து எனக்கு பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாமே வந்து எனக்கு போச்சு, எனக்கு எல்லா பொருளாதாரமே போச்சு, எனக்கு எதுவுமே கிடையாது என்கிட்ட. எல்லாம் வந்து எனக்கு பேங்க் கிரெடிட் கார்டு எல்லாமே போச்சு. இப்போ கூட நான் உயிரோட போனோமே எனக்கு தெரியல. அவனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டு அவ்வளோ நாள் நான் சும்மா இருந்தேன். இப்போ வந்து ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி கேட்டு அரசாங்கம் நம்பி இருக்கிறேன். அரசாங்கம் வந்து எஸ்பி ஆஃபீஸும் தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் எனக்கு நீதி வேண்டும், இது சம்மந்தப்பட்ட எல்லா ஆய்வினங்கள் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வந்து இது விசாரணைக்கு வேண்டி இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து இவர் கைது செஞ்சு எஃப்ஐஆர் செஞ்சு என்னுடைய காப்பாற்றி என் உயிர் என் குடும்பத்துக்கு வந்து காப்பாற்றி கொடுக்கணும். இதோடைய வந்து அரசாங்கம் வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து 20 கோடி ரூபாய் ஊழல்களோட ஆதாரங்கள் வந்து நாங்கள் எஸ்பி விசாரணைக்கு கொடுத்துருக்கோம்.